கோவைக்கு புதிய விமான நிலையம், அது எல்லா வகையிலும் இந்த கோவைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான முழுமையான நில எடுப்பு பணிகள் முடிந்துவிட்டன. அடுத்த கட்டமாக நிச்சயமாக கோவையின் விமான நிலையம் விரிவாக்க பணிகள் உடனடியாக துவங்க போகின்றன. வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ஆகட்டும், இது உக்கடம் ஃப்ளைஓவர் ஆகட்டும், பில்லூர் 3ஆம் கட்ட அந்த பகுதியை, அந்த டேமை அந்த தூர்வாகிறது ஆகட்டும், கோவை அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த சிறுதுளி பெருவெள்ளமாக மாறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முழு ஆதரவு இந்த கோவைக்கும் இந்த மண்ணுக்கும் எப்பொழுதுமே இருக்கும். செயலுக்காக பேச வேண்டிய ஒரு இடமாக இந்த சிறுதுளி அமைப்பை நான் கருதுகிறேன். அந்த வகையில் சிறுதுளி ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க. 4 எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணம் இருக்கு, ஏதோ ஒன்று செய்து காமிக்கணும், அதனால நாங்கள் செய்கிறோம், ஒரு 4 இடத்துல போட்டோ எடுத்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாத முழுமையான முறையில் முழு மனதோடு ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்களை இணைத்து கொண்டு இது ஒரு நீண்ட நெடிய காலம் திட்டமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இந்த சிறுதுளி அமைப்பினருக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே பேசும்பொழுது கூட மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். அவர் சொல்லும் பொழுது கூட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளை இங்கே சிறுதுளி செய்திருக்கிறது என்று மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் அரசாங்கத்துக்கு இன்னும் பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். இது சிறுதுளி கம்பேர் பண்ண அரசாங்கம் பெருவெள்ளம், சிறுதுளி தான். ஆனால் சிறுதுளி பெருவெள்ளத்தை இன்னும் வேகமாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறது என்று கூறினால் நிச்சயமாக மிகாது. அந்த வகையில் நான் அவர்கள் நிச்சயமாக முழு மனதோடு பாராட்டுகிறேன். உண்மையாக முழுமையான ஒரு ஆதரவு இந்த அரசாங்கத்திடமும் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நாட்டை மிக சிறப்பாக திராவிட மாடல் அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அந்த ஃபுல் பேக்கிங் சிறுதுளிக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நான் முழு மனதோடு நிச்சயமாக இங்கே உறுதியளிக்கிறேன். நமது அருமை எஸ்பிபி அவர்கள் இங்கே பேச துவங்கிய போது எல்லோரும் வெற்றி கழிப்பில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும் சொன்னார். அப்படி இல்லைங்க, நாங்கள் என்றுமே கலைஞர் அவர்களின் வழியில் வரும் நாங்கள் வெற்றியையும் அது வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறாவிட்டாலும் சரி எந்த நேரத்திலும் ஒரே மனநிலையில் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வழியில் வரும் நாங்கள் நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் நீங்கள் கேட்குறத நீங்கள் எதிர்பார்க்கிறத எங்களால் முடிந்ததை மக்கள் சேவையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட நாயகன் நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வழியில் இங்கே திராவிட மாடல் அரசு நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த அரசு என்றென்றும் நிச்சயமாக செய்யும். அது நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் கேட்கறது இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். I wanted to keep this apolitical, right? See, கோவை ரைசிங் எடுத்தோன்னு கோவை ரைசிங் இவெண்ட் வீடியோ போட்டாங்க. இதெல்லாம் சொல்லிங்க ஓட்டு கேட்டிருக்க, எல்லாம் ஜெயிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் சொல்லியிருக்கேன்றதுக்காகவே போட்டு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். But I really want to make this apolitical, right? I wholeheartedly believe that once elections are over, once that process, that amazing process in democracy, right? That amazing process in democracy where you get to choose who rules over you. You get to choose who rules over this amazing country called India. This amazing, varied pattern of people, strata of people, varied societies, varied languages, amazing mixture of culture இருக்கிற ஒரு amazing country-யை யார் ஆள வேண்டும், இந்த பகுதியில் இருந்து யார் சென்று அங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும், எந்த நோக்கத்துடன் செயல்படுபவர்கள் ரெப்ரசன்ட் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழா முடிந்த பிறகு அதற்கு பிறகு எனது தாத்தா அவர்கள் ஒரே சின்ன ஒரு மட்டும் நடந்த விஷயத்தை சொல்றேன். முதல் முறையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 2011. அப்போ திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. 2011 23 பேர் தான் நாங்கள் சட்டமன்றத்தில். அதில் மன்னார்குடியிலேருந்து முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் போனேன். யூஸ்வலாக ஐ வாக் அ பிட் ஃபாஸ்ட், கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுனால
தாத்தா கிட்ட போய் கேட்டேன், தாத்தா நான் பேண்ட் போட்டால் பரவாயில்லைங்களா, வேட்டி கட்ட முடியாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் சொன்ன ஒரே வரி வந்து, இனி நீ கரையை பார்த்து வேலை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ கரையை பார்த்து அது கரையை அவர் ஒரு சொன்ன ஒரே விஷயம் வந்து கரையை பார்த்து வேலை போட. அப்போ நான் என்ன சொன்னேன், நீ வேட்டி கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அது பிரச்சனை இல்லை, நீ பேண்ட்டு போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. யார் என்ன கரை வேட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்து நீ வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ இட் மீன்ஸ் யூ ஆர் அன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் and you should actually represent everybody in that society, not just those people who voted for you. அது எனது தாத்தா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆணை. அவர் இதைத்தான் எங்கள் எல்லோருக்கும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் தான் இங்கேயும் நான் எப்பவுமே நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பது எனது நோக்கம். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து, அனைத்து தரப்பினரும் சேர்ந்து, அனைத்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து ஒரு இடத்தில் உழைத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அந்த இடத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது எனது முழுமையான நம்பிக்கை. அப்படித்தான் நாங்கள் மன்னார்குடியில் உழைத்து வருகிறோம். அதனால தான் மன்னார்குடியில் இன்று எல்லா விதத்திலையும் பல்வேறு திட்டங்கள் இன்று நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் அங்கே நிறைவேற்றிருக்கிறோம். அதே தான் நிச்சயமாக கோவைக்கும் உறுதி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தரும் அந்த வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டார். இங்க தட்டுற சத்தம் அங்க சென்னையில கேட்கணும் அப்படின்னு நம்ம எஸ்பிபி சொன்னாங்க. நீங்க தட்டுற சத்தம் தான் 4ஆம் தேதியே கேட்டுடுச்சுங்க எங்களுக்கு. 4ஆம் தேதியே அங்க சென்னையில எங்கள் முதல்வர் அவர்களுக்கு, எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கு நீங்க தட்டுற சத்தம் கேட்டு விட்டது. எனவே அதை நீங்கள் தட்டி தான் அங்கே கேட்க வேண்டும் என்பதில்லை. மக்களோடு மக்களாக பயணிக்கும் எங்கள் முதல்வருக்கு என்றுமே மக்களோடு அவர் ஒரு 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 செவி அவருக்கு என்றுமே கிரவுண்ட்ல இருக்கும். அவருக்கு எப்பவுமே ஹீஸ் ஆல்வேஸ் வித் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களிடம் இருந்து வரும் அந்த செய்திகள் அவருக்கு எட்டுவதில் வெகு நேரம் எடுப்பதில்லை. நிச்சயமாக அது அவர்களுக்கு நேரடியாக சேர்க்கும் அந்த பணியை நாங்களும் நிச்சயமாக செய்வோம். 2 டிகிரி வெப்பம் ஏறிடுச்சு, எப்படி வெப்பம்லாம் ஏறிட்டு இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலையாக அவர் திமுக காரங்களை பிளேம் பண்ணல. ஒரு சில பேர் அதெல்லாம் செஞ்சாங்க, உங்களுக்குலாம் நல்லா தெரியும். பட் அப்படி இல்லை. we know that as a society we are all part of this, right? But we should also remember, நாம் நம் பணியை செய்து கொள்கிறோம். ஆனால் வளர்ந்த நாடுகள் இதை செய்ய தவறுகின்றன. அவர்கள் செய்யும் அந்த வேலையை நம்ம மேல திணிக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம். அதை we should all understand. We are all struggling here. This is a growing nation, right? This is a growing nation. இந்த நாட்டுக்கு அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியும் முக்கியம். ஒரு grown country, ஒரு முழுமையாக வளர்ந்த நாடு, அவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க எல்லா பாசிட்டிவ்ஸையும் ஏற்றி எல்லா வேலையும் செஞ்சு அவங்க பொல்யூஷனை எங்கேயுமே குறைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு வளர்ற நாட்டில் அந்த சுமையை கொண்டு போய் திணிப்பதும் மிக தவறான ஒரு விஷயம். எனவே we should also be vociferous about what we say. நாங்கள் செய்கிறோம், நீ செய்ய வேண்டிய பணியை நான் செய்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் எங்கே போனாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் ஒரு குத்தி விட்டு நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா we don't deserve this. We deserve much more than this. அதுதான் சொல்லணும். எனவே நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக, கொஞ்சம் டீப்பர் சப்ஜெக்ட் அது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் டீப்பர் சப்ஜெக்ட்னோடனே நம்ம கிரேவ்ஸ் பற்றி ஆரம்பித்தார். எஸ்பிபிஐ ஆரம்பிக்கும் போது எப்படி எலோஸ்டோனில் வந்து கிரேவ்ஸ் எல்லாம் 1920s வந்து கிரேவ்ஸ்லாம் மறைஞ்சிச்சாங்க, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, 1995ல ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற வெரைட்டி வந்து கேனடாலேருந்து தூக்கிட்டு வராங்க. இப்போ those grey wolves which went extinct were more similar to the Minnesota wolves. அங்கே இருக்கிற சப்ஸ்பீஷீஸோட கொஞ்சம் சேர்ந்த ஒரு ஸ்பீஷீஸ். நீ ஏன் கேனடாலேருந்து கூட்டின்னு வந்த ஒரு கதைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் மாறுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் திருப்பி ரிஜுவனேட் ஆச்சுன்னு. சில பேர் சொல்கிறாங்க இல்லை பாப்புலேஷன் dwindle ஆச்சுன்னு. So there's a question. The end story, I think what he wanted to tell you was, end story is, yes, we are the reason that Mother Nature is heating up so rapidly. But at the same time, நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை சரி பண்ணும்பொழுது அப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. How many of you know that the Neil guy used to roam here around in நம்ம ஊர்லேயே நீல் காய் இருந்துச்சு நிறையா. அதை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை நாங்கள் actually we spoke about that at the planning commission. I used to be at the planning commission and I tried that. And then in the grey wolf matter அவங்க பேசணும்.
So Nilgai konanda, Nilgai is the prime prey animal for the tiger, right? So we want to give it back to the tiger. But இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நீங்கள் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றது இட்ஸ் அ வெரி வெரி ட்ரிக்கி சப்ஜெக்ட். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அபவுட் திஸ். ஸோ லெட் மீ ஜஸ்ட் initially, as I said, Siruduli is doing a fantastic job. We started talking about this some time back. SPB அவர்களின் இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்த பொழுது அங்கே இதை பற்றி நான் பேசினேன். அவர் பல விஷயங்களை இங்கே எடுத்துரைத்தார். குறிப்பாக நீங்கள் நொய்யலில் பல அந்த ட்ரிபியூட்டரிஸ் எப்படி ரிஜுவினேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே எப்படி லேக்ஸ் ரிஜுவினேட் பண்ணுறீங்க, டேங்க்ஸ் எவ்வளோ டேங்க்ஸ் ரிஜுவினேட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எடுத்துரைத்தார். லட்சக்கணக்கான மரங்களை நீங்கள் நட்டு இருக்கிறீர்கள். மரம் நடுக்கிற அந்த வீடியோஸ்லாம் இங்கே சொன்னீங்க. இந்த ஆட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் வச்சுட்டு நாங்கள் we have been working. I'll tell you how that works. பட் சிறுதுளியோட அந்த the approach to involve society, I think that is the biggest thing, biggest plus in Nigeria. I'm sure Siruduli is a model for all of India to replicate, right? Siruduli is a model which must be replicated all over India, and I hope நம்ம ஐயா வந்து நம்ம அமைச்சர் வந்து ஈரோடுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் பார்த்த உங்கள் லிஸ்ட்டில் வந்து தஞ்சாவூர் திருவாரூரில் நீங்கள் இல்லை இன்னும். ஸோ நீங்கள் நான் என்னோட பங்குக்கு நீங்கள் தஞ்சாவூர் திருவாரூருக்கு வாங்க அப்படின்னு கூட. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே don't stop with Tamil Nadu. This sort of an approach, a data-driven approach, a scientific approach is needed for all of India and for the world. All we can do is say, let's just try and take Siruduli to all over India and try and do what the rest of some other people might need in other places in India. So I like the scientific approach, and I like the way there's கண்டினியூஸ் சஸ்டெயின்ட் அந்த ஒரு ஒரு வேலை செய்தோம் அதுக்கப்புறம் போனோம்னு இல்லாமல் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அதற்கு பிறகு அதை இந்த சக்ஸஸை காமிச்சு அடுத்த சக்ஸஸ்க்கு நகர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் நீங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் இங்கே சிறுதுளி செய்திருக்கிறது. இதை நீங்கள் மற்ற இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை பொறுத்த வரைக்கும் என்னடா நீ இந்த ஏபொலிட்டிக்கலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் திமுக அரசு பற்றியே பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்றதை நீங்கள் இங்கே சொல்ல வேண்டியது கடமையாக கருதுகிறேன். ஏன்னா பல பேருக்கு வந்து we keep blaming politicians and politics, right? I think that needs to stop at some point. I'm not saying just this regime. There are many things that Tamil Nadu has done over various regimes, right? Tamil Nadu is the number one state today in India by a far big margin. 48,000 factories in Tamil Nadu. The next biggest state, Maharashtra, 28,000. இந்த வளர்ச்சி எப்படி வந்து நாம் எல்லோரும் மக்களாக இணைந்து over several regimes. I would say the Dravidian model of politics, but you can name it whatever you want to. But as a state, we are here today because of certain policies. அந்த பாலிசிஸ் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிளாங்கெட்டா இவங்க இப்படிதான், பிளாங்கெட்டா இந்த குரூப் இப்படிதான் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக தவறு என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தான் அரசியல்வாதிகளாக அரசாங்கத்தை இயக்குபவர்களாக என்னென்ன செய்கிறோம் என்று இந்த போன்ற ஆடியன்ஸ் கிடைக்கும் போது சொல்வது மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். இதிலே there will be like so many on the other side of the spectrum. நீங்க இங்க வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் நிறைய பேர் அந்த வித்தியாசம் நிறைய இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். So we want to clear the air and tell what this government is trying to do. I'll just start by saying, first of all, we all spoke about climate change, right? But climate action is connected to social justice, right? Social justice என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இப்போ climate action என்ன, climate changeனால யார் பாதிக்கப்படுறா? முதல்ல பாதிக்கப்படுறது அந்த அதிதட்டு மக்கள் தான். நீங்க எதை வேணா நிறைய பேசிருக்கோம். ஈவன் நம்ம மேம் கூட பேசும்போது கூட she said environment is a need, right? She said environment is a need and economic development is a want. It's a very thin line. I would like to, I sort of disagree with her on that. I would say we need to balance both, right? For some, economic development might not be a need, ma'am, but there are so many in this country for whom economic development is a need, right? So, environment is a need, yes, it's a need, but then economic development is also a need. And we need to tread very carefully and on that line, which is very thin,
but we need to tread carefully so that we make sure that the environment also wins, and so do all the people in India, especially when we are growing at such rapid pace. யாரு விட்டுட்டு நம்ம வளரக்கூடாது. வேற லெவல் ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாடு, வேற லெவல் ஸ்பீட்ல இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சைனா +1 ஸ்ட்ராட்டஜில இந்தியா தான் பெரிய கெய்னர்னா அதுல தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பெரிய கெய்னர். அந்த கெயின்ல அந்த ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்கும்போது நீங்க யாரையும் விட்டுட்டு நீங்க வளர்றது ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு இதுவா இருக்காதுன்றதுனால ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காது. எனவே நாம் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போனால்தான் இந்த ஒரு ஒட்டுமொத்த தமிழினத்தை, தமிழ் மக்களை, ஒட்டுமொத்த இந்திய மக்களை அந்த வளர்ச்சி பாதையில் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போவது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தின் முக்கிய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் சொல்றேன், என்வாயரன்மெண்ட் is a need and so is economic development, but with a very conscious effort to save and keep environment always safe. So அதனால தான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் இன்னைக்கு தமிழ்நாடு, we are at 10% of India, 10% of India's GDP, right? But guess what, நம்மளோட greenhouse emissions is only 4%. ஸோ நம்ம பயங்கரமான மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், 10% நம்ம இந்தியாவோட வளர்ச்சியில் நம்ம பங்களிக்கிறோம். ஆனால் இந்தியாவோட பொல்யூஷனில் 4% தான் நம்ம. ஸோ அட் தட் பேஸ் நம்ம growth இருந்தாலும் we are extremely environment conscious, and that is why today தமிழ்நாடோட எனர்ஜி, இப்போ நம்ம இது ஒரு கூல் ஏர் கண்டிஷன் ஏர் ஆடிட்டோரியமில் இருக்கோம்னா இதில் 50% ரினியூபிள்லேருந்து வரும். இதில் 50% ரினியூபிள் எனர்ஜி. இந்த 50% ரினியூபிள் எனர்ஜியில் 60% விண்ட்லேருந்து வருது, 40% சோலார்லேருந்து வருது. இந்த ரினியூபிள் எனர்ஜி கிட்டியை வந்து இப்போ நம்ம 75%க்கு மாற்றிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? Again, we have climate change at the back of our mind. So it's not just that, we definitely want to push this further. இந்த greening effort பற்றி நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் லட்சக்கணக்கில் மரங்கள் நடுகிறீர்கள். இந்த ஆட்சியில் பனை, நமது ஸ்டேட் ட்ரீ பனையை நாம் வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறோம் உங்களுக்கு தெரியும். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் முயற்சியில் அந்த திட்டத்தை நான் துவங்கி வைத்தேன். இதில் எங்கள் மண்ணில் துவங்கி வச்சேன். 1 கோடி பனை விதைகளை நட்டு அதை பார்த்து பராமரித்து அதை பார்த்து அதோட வளர்ச்சியையும் கவனித்து கொண்டே வருகிறது இந்த அரசாங்கம். 1 கோடி பனை விதை இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாகவே நட்டு இருக்கும். இந்த மாதிரி பல திட்டங்கள் இந்த அரசாங்கத்தால் செய்யப்படுது. இதோட நோக்கம் என்ன? நீங்கள் சொல்றீங்க இப்போ நிறைய HRNC லேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க மேம், நிறைய நம்ம வேஸ்ட் லேண்ட்ஸ் ஆல்சோ தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் வேஸ்ட் லேண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. பட் கெஸ் வாட், we have already identified all that. And இந்த அரசாங்கத்தோட நோக்கம், we are at 23.8% of green cover. தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவுல 23.8% வந்து green cover. அதை 33% மாற்ற வேண்டும் என்று தேர்தல் நேரத்தில் 21 தேர்தல் நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அப்பவே வாக்குறுதி அளித்தார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் almost 10%, almost 9.2% of our entire 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட. அதுல நாம கிட்டத்தட்ட 11,500லேருந்து ஒரு 12,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கிரீன் பண்ணணும். அப்போ வாட் இஸ் தட்? It's almost the size of Qatar, right? Almost the size of Qatar. Where will we get all that land? இது போல இருக்கிற அந்த ட்ரை லேண்ட்ஸ், வேஸ்ட் லேண்ட்ஸ், ஈவன் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்ல பார்டர் கிராப்ஸ், இப்படி பல இடத்துல இந்த கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சி ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற பல திட்டங்கள் இங்கே வந்து கொண்டிருந்தாலும் கோவைக்கு நம்ம மீடியா நம்பர் வேற நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசி கோவைக்கு என்ன பண்ண போறீங்கன்ற சொல்லாம போறீங்க, கோவை ரைசிங் வீடியோ எல்லாம் வேற போடுறீங்கன்னு கேட்பாங்க. எனவே ஃபார் அஸ் இந்த நம்ம சிறுதுளி கான்செப்டோட ஒட்டி பேசணும்னா கோவையோட கிரீன் கவரை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டபுள் பண்றது நம்மளோட மிகப்பெரிய ஒரு கோல். அதை நிச்சயமாக நாம் செய்வோம். அதை சிறுதுளி போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும். அதே போல there's a net zero roadmap. I want to do a net zero roadmap for Kovai by 2050. அதாவது இந்தியாவோட 2070க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு
2060ல வச்சிருக்கோம் அந்த டார்கெட். பட் ஐ அம் absolutely sure, I have no doubt in my mind that if at all by 2050 if we can reach net zero in some city, it has got to be Coimbatore. So with all your help, I'm sure we can reach that target by 2050 itself, and that is something which we are also working on. தண்ணீரை சேமிப்பதை பற்றி நீங்கள் நிறைய பேசுனீங்க. அதில் டிடிஆர்ஓ பிளான்ட் நிறைய இங்கே இருக்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற டெர்ஷரி ட்ரீட்மெண்ட், அதை நம்ம வேஸ்ட் வாட்டரை வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் டிடிஆர்ஓ பிளான்ட் வழியாக சீர் செய்யும் அந்த பணியை இந்த அரசாங்கம் செய்யும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், எவ்ரிபடி மைட் திங்க் இங்கே நம்ம வெஸ்டர்ன் ஜோனில் இருக்கோம், நல்ல காற்று ரொம்ப சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான காற்று நினைக்கிறோம். ஆனால் அதுவுமே ரொம்ப போராக தான் இருக்குது. அதுவுமே சில டைம் மாட்ரேட்டில் வந்து நிற்குது. அதையும் சரி செய்வதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்யும். அருமை அவர்கள் எஸ்பிபி அவர்கள் இல்லத்தில் நான் பேசும்பொழுது கூட இந்த நொய்யல் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி பேசினேன். அப்புறம் அதற்கு பிறகு நான் நம்ம செக்ரட்டரிகிட்டலாம் பேசிட்டு நொய்யலின் அந்த 34 ட்ரிபியூட்டரிஸை மேப் பண்ணி முதல்ல அது எப்படி வருது, என்ன வருது, அதில் எப்படி சரி செய்யலான்றது முழுமையான ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கான வேலையை ஏற்கனவே இந்த அரசாங்கம் துவங்கி விட்டது. மிகப்பெரிய அளவிற்கு நிச்சயமாக நொய்யலை மீட்டெடுப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே அளிக்கிறோம். நீங்கள் மேம் வந்து ஆல்சோ ஸ்போக் அபவுட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி கேட்டீங்க. அது ஏற்கனவே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது இன் ஸ்மால் பாக்கெட்ஸ். பட் ரீசார்ஜ் இஸ் அ வெரி ட்ரிக்கி திங் மேம். ஐம் ஷூர் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கிரவுண்ட் வாட்டரில் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் திருப்பி நம்ம ரீசார்ஜ் வெல்ஸில் தனியாக பிட் போடுறது வேற. ஆனால் நேராக போய் போர் போய் நம்ம வாட்டர் டேபிளில் டச் பண்ணுற அந்த போர் டியூப்ல வந்து கொண்டு போய் திருப்பி மேலே இருக்கிற தண்ணியை விட்டால் கீழே இருக்கிற சுத்தமான தண்ணீர் வந்து அசுத்தமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனுக்கான possibilities are high. So it's a very tricky thing again, but we should definitely look at working on that. அதர் மேஜர் இன்ஃப்ரா ஏற்கனவே நான் உறுதியளித்தது போல கோவைக்கு புதிய விமான நிலையம், அது எல்லா வகையிலும் இந்த கோவைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். அதற்கான முழுமையான நில எடுப்பு பணிகள் முடிந்துவிட்டன. அடுத்த கட்டமாக நிச்சயமாக கோவையின் விமான நிலையம் விரிவாக்க பணிகள் உடனடியாக துவங்க போகின்றன. வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ஆகட்டும், இது உக்கடம் ஃப்ளைஓவர் ஆகட்டும், பில்லூர் 3ஆம் கட்ட அந்த பகுதியை அந்த டேமை அந்த தூர்வாகிறது ஆகட்டும், கோவை அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இப்படி பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கோவைக்கு எல்லாவற்றையும் செய்ய தயாராக நிச்சயமாக இருக்கிறோம். In the interest of Kovai, I just request Kovai to work with us, with the government. Trust in your government, trust in your politicians, and please come and join politics. There's a huge need. நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதோட இந்த பக்கம் வந்து பாலிட்டிஷியன்ஸோட சேர்ந்துருங்க. எந்த பக்கம் வேணால் போய் சேருங்க, ஆனால் பாலிட்டிக்ஸில் இருங்க. அதில் எந்த பக்கம் வேணாலும் அதில் தப்பு இல்லை. ஏன்னா that is democracy. That's the beauty of democracy. If the right pitch is done, if எல்லோரும் ஒருமனதோட ஒரு வேட்பாளரோ அங்கே இருக்கும் அந்த கட்சியினரோ பேசுகிறார்கள் என்று நம்பினார், அந்த இயக்கத்தின் பின்னு அந்த இயக்கத்தின் பக்கம் அந்த பகுதி நிச்சயமாக நிற்கும் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தலும் கூட. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு அனைத்து தரப்பினரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு பகுதியின் வளர்ச்சிக்கு. அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் நிறைய இருக்கு. இந்த முக்கியமாக இந்த மைக்ரோ காம்போஸ்டிங் பணியை பற்றி பேசுனீங்க. அதையும் நாங்கள் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலை செய்துட்டு இருக்கோம் மேம். அண்ட் ஃபைனலி I must say we will ensure this government, the Rising Sun government, will ensure that Kovai rises in a very beautiful way. இந்த சிறுதுளி நிச்சயமாக பெருவெள்ளமாக மாறுவதற்கு அந்த அம்மா கூட சொன்னாங்க அந்த வீடியோவில் கூட. அது முன்னாடி அடிச்சிட்டாங்க என் டைலாக் நினைச்சேன். பட் ஆனால் நிச்சயமாக இந்த சிறுதுளி பெருவெள்ளமாக மாறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முழு ஆதரவு இந்த கோவைக்கும் இந்த மண்ணுக்கும் எப்பொழுதுமே இருக்கும். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும் 2021 எந்த ஒரு சீட்டும் இந்த பக்கத்தில் வராத பொழுது கூட அவர் வந்து பார்த்து திட்டங்களை துவங்கிய முதல் இடம் இந்த கோவை மண். ஏனென்றால் he is very clear in his mind. அவர் இப்போ நாங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுத்துட்டோம், அதனால் வாங்க சொல்லுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் கோவை பக்கமும் அனைத்து பக்கமும் தமிழ்நாட்டின் அனைத்து முழுக்குகளுக்கெல்லாம் சென்று மக்கள் குறைகளை கேட்டு செயல்படும் ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரது இந்த நல்ல ஆட்சியில் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் will keep rising. Entire state of Tamil Nadu will keep rising, and I'm sure that Kovai will also see a new, vibrant, fantastic rising in the future with
with an eye on climate change, with an eye on environment, and with the support of people like you, lovely people like you. Once again, I congratulate Sirutuli on a wonderful 21-year journey. Nandri, vanakkam.